ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். அஜித் எப்பவும் போல ராக் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். டைரக்ஷன் நல்லா இருந்தது. சண்டை காட்சிகளாக பார்த்து இந்த தடவை காதல் காட்சிகளாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்து நல்ல இந்த வயசுலையும் குறை இல்லாமல் பக்கவாக நடிச்சிருக்காரு தலைவர். படம் வேறு லெவலு. லவ், ஸ்டோரி, சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனு எல்லாத்தையுமே கலக்கிட்டாரு. சூப்பர்மா, டான்ஸே கிடையாது. அருமையாக இருக்குது, அருமையாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்குண்ணா. ரொம்ப நாளைக்கு பிறகு அஜித் மாதிரி நடிச்சது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லவ் ஜெல்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பர், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது, அருமையாக இருந்தது. ஆக்சுவலாக இது வரைக்கும் தொடர்ந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகளாக பார்த்து இந்த தடவை காதல் காட்சிகளாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. நல்லா ஓடும். பொண்டாட்டி எல்லாம் நல்லா பார்த்துப்பீங்களா, அதான் சொல்ல வராரு. தம்பிக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். சாரி, த்ரில்லிங் நல்லா இருந்து. எதிர்பார்க்காத திருப்பங்கள், நல்ல த்ரில்லிங், நல்லா இருந்து படம். நல்லா ஓடும். எதிர்பார்க்காத படம் சார், இது நல்லா இருக்கு சார். நல்லா அஜித் சார். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். அஜித் எப்பவும் போல ராக் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். டைரக்ஷன் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட ஸ்டண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அஜித் ஆல்வேஸ் ராக் பண்ணுவார் அண்ட் வி லவ் ஹிம். தேங்க்யூ. செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்கு. படம் ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கு. படம் சும்மா சொல்லுவாங்க நிறைய பேர் ஹாலிவுட் இது உண்மையிலே ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கு. படம் செம்ம மாசாக இருக்கு, கிளாஸாக இருக்கு. ஆக்டிங், ஆக்ஷன், ஃபேமிலி, சஸ்பென்ஸ் இல்லை. சூப்பராக இருக்கு படம். நல்லா இருந்தது. நல்லா படம் சூப்பராக இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா ஆக்டிங், நல்லா இருக்கு. ஸ்டோரி ஓகே. நைஸ். பிரேக் டவுன் மூவி மாதிரி அப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் அந்த படம் பார்க்கல, பட் இது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபைன். யூஸ்வலாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. த்ரிஷா யூஸ்வலாகவே நல்லா இருந்தாங்க. மூவி கூட சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. நல்ல படம், நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் நல்லா இருந்துச்சு. வேறு மாதிரி ப்ரோ, வேறு மாதிரி. 2 வருஷம் கழிச்சு தலையை பார்க்குறோம். என்ன இதுக்கு மேலே என்ன வேணும்? வேறு மாதிரி கிளைமேக்ஸ்லாம் அந்த மாதிரி ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மியூசிக், ஒரு கார் சீன் வரும் வேறு மாதிரி, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இல்லை, விடாமுயற்சி அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க. நல்லா இருந்துச்சு. லவ் மூவி தான். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணே. தலை பார்த்த தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. ஒரு சொல்கிறது இல்லை, நீங்களே போய் பாருங்கள். ஒரு தடவை பார்க்கலாம். படம் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு தான் இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் ஓகே, பரவாயில்ல. படம் வேறு மாரி எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வந்தான். ஆனால் படம் ஃபில்ஃபுல் தான். என்ன நடக்குது, அடுத்த சீன் என்ன இருக்குன்னு யோசிச்சு நேர்ந்து வச்சுட்டாப்புல படத்தை. ஓகே தாங்க. ரொம்பலாம் சூப்பர்லாம் சொல்ல முடியாது, பண்ண முடியாது. ஒரு நார்மல் ஹீரோ நடிக்கிற படம். அதில் அஜித்துக்கான மாஸ் மூமெண்ட்ஸ் அது இதுன்னு ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம், எல்லாமே செய்யலாம், அவ்வளோதான் தவிர. என்னங்க அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கும். அப்புறம் சமணா சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, ஓகே தான்.